தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர தலைப்புச் செய்திகள். தற்போதைய வறண்ட வானிலை நிலைமைகள் நீடித்தால் மின்சார கட்டணம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மாத்தளை மாவட்ட பொறியியலாளர்களின் சந்திப்பில் நேற்று பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மின்சார கட்டணங்களை 20% குறைத்தோம். ஆனால் வறட்சி இப்படியே சென்றால் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. மின்சார சபை எப்போதும் 140 பில்லியன் ரூபாய் லாபம் என்று கூறுகிறது. எப்போதும் அந்த பொய்யை சொல்கிறார்கள். மின்சார சபைக்கு லாபம் இல்லை. ஒவ்வொரு காலாண்டிலும் விலை மாறும்போது ஒரு மீதி வருகிறது. அதில் 46 பில்லியன் மட்டுமே மீதியாக இதற்கு வந்தது. அந்த 46 பில்லியனை இதில் சேர்த்தால் இந்த 6 மாதங்களில் 42 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுகிறது. இந்த வறட்சி அதிகரித்தால் அது மேலும் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டார். எஞ்சியுள்ள அனைத்து கடவுச்சீட்டுகளையும் ஒரு மாதத்துக்குள் வழங்க தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அமைச்சரின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கடவுச்சீட்டுகளை பெறுவதில் பொதுமக்களின் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கு அவர் தனது நன்றியையும் குறிப்பிட்டார். மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களின் உள்ளடக்கங்களில் மாற்றம் செய்வதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அதன்படி தரம் 1 மற்றும் தரம் 6 தரத்துக்கான பாடத்திட்டங்களில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக பிரதமர் அறிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ஏனைய தரங்களில் பயிலும் மாணவர்களுக்கான கல்வி சுமைகளை குறைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. பாடத்திட்ட உள்ளடங்களானது 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமானதாக அமைந்திருந்தாலும் சில விடயங்கள் தொடர்பில் ஆசிரியர்களுக்கான பயிற்சி போதுமானதாக இல்லை என்று குறிப்பிட்டார். எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டிற்காக குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரண பையை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. அதன்போது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதேவேளை சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்ற இறக்கங்களை குறைந்தபட்ச அளவில் பராமரிப்பது மற்றும் வெதுப்பக பொருட்களின் விலைகளை குறைப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அதன்படி இந்த கொலை தொடர்பாக இதுவரை 8 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 பேரும் கம்பகா மற்றும் உடுகம்பள பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். நெல்லியடி போலீசார் தன்னை கைது செய்து சித்திரவதைக்கு உட்படுத்தி கையையும் முறித்துள்ளதாக நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 18ஆம் தேதி எனது அம்மா வீட்டுக்கு அருகிலுள்ள ஆலயம் ஒன்றின் முன்னால் நின்றபோது முச்சக்கர வண்டியில் வந்த போலீசார் என் மீது தாக்குதல் மேற்கொண்டு கைவிலங்கு இட்டு முச்சக்கர வண்டியில் உள்ளே கீழே போட்டு தமது கால்களுக்குள் என்னை அழுத்தி பிடித்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்றனர். அங்கு எதற்காக என்னை தாக்கி கைது செய்தீர்கள் என கேட்டபோது கேபிள் வயர்கள் வெட்டிய சம்பவம் தொடர்பில் என கூறினார்கள். எனக்கு அப்படியொரு சம்பவம் தெரியவில்லை. பின்னர் எனக்கு கைவலி ஏற்பட்டு நான் வலியினால் துடித்து என்னை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லுமாறு கூறிய போது மந்திய வைத்தியசாலையில் என்னை அனுமதித்தனர். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காகவே யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டேன் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான வெப்பநிலை நிலவியுள்ளது. இந்த நிலையில் குறித்த வெப்பநிலையுடனான காலநிலையானது நாளையும் தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்றைய தினமும் நாட்டின் பல இடங்களில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வடமேல், மேல் சபரகமுவ ஆகிய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பநிலை நிலவும் என
குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள சொக்சு ஹோட்டல் ஒன்றிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த சீன பிரஜை ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோம்படி தெருவில் அமைந்துள்ள ஒரு சொகுசு ஹோட்டலின் 22வது மாடியில் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் 27ஆம் தேதி கூடவுள்ளது. இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதிகள் மற்றும் நேரங்கள் குறித்து கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் தேர்தல்கள் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகல் கொழும்பு வீதியில் நாள பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் முச்சக்கர வண்டி மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்று காலை 6:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் முச்சக்கர வண்டியும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியுடன் சாரதி படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கேகாலை ரம்புக்கடையில் உள்ள அலகள்ள வட பகுதியில் நேற்று பிற்பகல் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீஸ் அதிகாரிகளும் அந்த பகுதி மக்களும் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். ரம்புக்கணி போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த புகாரை தொடர்ந்து விசாரணை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்றபோது தீ வைப்பு செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கிராம மக்களால் தடுத்து வைக்கப்பட்ட 7 பேர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த சந்தேக நபர்கள் அலகல்ல கண்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து இந்த தீ வைப்பு சம்பவத்தை நடத்தியதாக தெரியவந்துள்ளது. இரத்தினபுரி எகலியகுட நகரத்தில் இடம்பெற்ற விபத்தில் வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக எகலியகுட போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட வயோதிபர் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த வயோதிபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ராம்பக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் சொத்துக்கள் தொடர்பான அசல் ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை அவர்களுக்கு வழங்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த ஆணைக்குழுவால் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக அவர்களின் வங்கி கணக்குகள், ஆயுள் காப்பீடு போன்றவற்றை முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் முன்னதாக உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. சொத்துக்கள் தொடர்பான அசல் ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். குறித்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திக்கு அசல் ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை விண்ணப்பதாரர்களுக்கு வழங்குமாறு உத்தரவிட்டார். தபுத்தேகமவில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தபுத்தேகம மெகபெல்ல கங்கடவள பகுதியில் உள்ள தோட்டம் ஒன்றிலிருந்து இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 57 வயதுடைய ஆணொருவரின் சடலமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மரணம் கொலையா அல்லது தற்கொலையா எனும் இன்னும் தெரியவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சுற்றுலாவுக்காக இலங்கை வந்த 25 வயதான வெளிநாட்டு யுவதியொருவர் பொல்குட பெருந்தோட்டை கடற்பரப்பில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஜோர்தான் நாட்டைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். குறித்த பெண் அலையினால் அடித்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுற்றி இருந்தவர்களால் கரைக்கு கொண்டு வரப்பட்ட அவர் பெருந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.